ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा गुरु साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः गुरु दक्षिणामूर्ति भगवान गुरुवडिகள் போற்றி போற்றி ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய குரு சுக்ர சனிப்பேச்ச ராகவே கேரவே நமக ஓம் முருகா சரவண பவ நம. உலகெங்கும் வாழும் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க, ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்குறோம்னா, செப்டம்பர் 2024 தனுசு ராசிக்கான மாத ராசி பலன்களை பார்க்குறோம். இந்த ராசி பலன்களில் முதல்ல கிரகங்களுடைய நகர்வும் மாறுதலும் அதனால மாறக்கூடிய பலன்கள் என்னென்ன மாறி இருக்குது அப்படிங்கிறதையும், உங்க ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான சுப அசுப நாட்கள் யோக நாட்கள் எது எது அப்படிங்கிறதையும் தனித்தனியா கொடுத்துருக்குறோம். இந்த சுப அசுப நாட்கள் எதுக்கு அப்படின்னா, நம்ம ஒரு காரியத்தை செய்யறோம் அப்படிங்கிறப்ப அது நமக்கு வெற்றிகரமா முடியும். அப்ப நமக்கு இந்த நாள் சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறத தெரிஞ்சிட்டோம்னா அன்னைக்கு நம்ம தொடங்குற காரியம் எல்லாம் வெற்றியா முடிஞ்சிடும். நமக்கு ஒரு மன உளைச்சல் இருக்காது, ஒரு திருப்தி இருக்கும். அந்த விதத்துல நம்ம அந்த நாளை போய் நீங்க கேலண்டர்ல கொடுத்துருக்கிற நாளெல்லாம் நமக்கு ஒத்து வருமா அப்படிங்கிறது தெரியாது. அப்ப இந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான சுபநாள கொடுக்குறப்ப நீங்க உங்களுடைய வாழ்க்கைய சரியான பாதையில கரெக்டா தெளிவா கொண்டுட்டு போக முடியுங்கிறதுக்காக தான் இதை கொடுத்துருக்குறோம். அதுக்கு அடுத்தது உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள், நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம், நீங்க வீட்டுல அலுவலகத்துல சட்டையில வச்சு உங்களோட வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு தெய்வ அனுகூலத்தை எப்பொழுதும் உங்களுக்கு வணங்கக்கூடிய படம். ஆக இந்த எல்லா விஷயங்களையும் இந்த ராசி பலன்ல பார்க்கலாம். முதல்ல கிரகங்களுடைய மாதம் பார்க்கலாம். உங்க ராசிக்கு 1ஆம் இடத்திற்கும் சுகஸ்தானம், தாய்ஸ்தானம், வண்டி வாகன யோகம், நிலம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்திற்கும் அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 6ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். ஒரு சுபக்கிரகம் 6ஆம் இடத்துல மறைகிறது அவ்வளவு சிறப்பு இல்லை. அதுவும் குரு தனகாரகன், புத்திரகாரகன், குழந்தைகளுக்கு உண்டான காரகன். அப்படிங்கிறப்ப அது 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரணருண ரோக சத்ருஸ்தானம் அப்படிங்கிறதுனால நீங்க இந்த டைம்ல கொடுக்கக்கூடிய பணம் யாருக்காவது கொடுத்தீங்கன்னா வந்து சேராது. அவங்களாலேயே உங்களுக்கு விரோதம் வந்துடும், வந்து ஜன விரோதம். நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மள ஒரு விரோதியத்தான் பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இது. அதே மாதிரி 6ஆம் இடத்துல இருக்கிற குரு ராகு சார வாங்கியிருக்கிறார். ராகு 4ஆம் இடத்துல இருக்கிறார். அப்ப ராகுக்கு வீடு கொடுத்தது உருவா போயிடுச்சு. அந்த ராகு யார் சாரம் வாங்கி இருக்கிறாங்க அப்படின்னா, அவரு சனி சாரம் வாங்கி இருக்கிறாரு. சனி வக்கரமா இருக்காரு. ஆக நீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு குரு பகவானால சற்று சிரமங்கள் தான் உங்களுக்கு வரும். அதனால நீங்க குழந்தைகளுடைய விஷயத்துல வண்டி வாகன யோகம், வண்டியில வாகனத்துல போறப்ப மற்றவங்க கிட்ட பேச்சு கொடுக்குறப்ப இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அதே மாதிரி 2ஆம் இடம் தனவாக குடும்பஸ்தானத்திற்கும் முயற்சி ஸ்தானம், தைரிய வீரிய ஸ்தானம், சிறுதூர பயணம் என்று சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் அதிபதியான சனி பகவான் 3ஆம் இடத்திலேயே வக்ரம். அது 2ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு பாக்குறப்ப அவரே வக்ரம். ஆனா இருந்தாலும் உங்க ராசிக்கு 5ஆம் இடத்து அதிபதி, 5, 12க்கு அதிபதியான பூர்வ புத்திரஸ்தானத்திற்கும் அயன சயன போக விரயஸ்தானத்திற்கும் அதிபதியான செவ்வாய் பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறார். 5க்கு உண்டானவர் 7. அப்ப குழந்தைகளுக்கு முயற்சி பண்றவங்களுக்கு வெற்றி. அதே மாதிரி திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு ஒரு சரியான காலகட்டமா இது இருக்கு. அது 7ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசியையும் உங்களுடைய தனஸ்தானமான 2ஆம் இடத்தையும் பார்வையிடுறதுனால கண்டிப்பா நீங்க முயற்சி பண்ண உங்களுக்கு தன வரவுக்கு குறைவு இருக்காது. ஆனா குழந்தைகளுக்கு முயற்சி பண்ணவங்களும், குழந்தைகளுக்கு அடுத்தது கலத்திரத்திற்கு திருமணத்திற்கு முயற்சி பண்ணவங்களுக்கும் இது ஒரு சரியான ஒரு மாதமா இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 6ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் அதிபதியான 6ங்கிறது கடன் ருண ரோக சத்ருஸ்தானம். ஏற்கனவே குரு பகவான் அங்க 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு உடல்நிலை பாதிப்பு,
நோய் வருவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அந்த 6ஆம் இடத்து அதிபதி சுக்கிர பகவான் இந்த மாசம் உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல நீச்சமாகிறார். 6ஆம் இடத்து அதிபதி மறைகிறது, அது நீச்சமாகிறது அப்படிங்கிறது ஒரு விதத்துல நல்லதா இருந்தாலும், ஆடை ஆபரண தொழில் செய்யறவங்க, லக்ஸூரியஸ் தொழில் கலைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா சுக்கிர பகவான் நீச்சம், மனைவியினுடைய உடல்நிலையில அக்கறை எடுத்துக்கணும். அடுத்தது மூத்த சகோதரிகள், மாமியார் அப்படின்னு சொல்றோம்னா கொஞ்சம் உடல்நிலையில கொஞ்சம் பாதுகாப்பா வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 7க்கும் 10க்கும் உண்டான, 7ங்கிறது மனைவி ஸ்தானம், கலத்த ஸ்தானம், நண்பர்களுடைய ஸ்தானம், கூட்டு தொழில், வியாபாரம், 10ங்கிறது ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்போ 7க்கும் 10க்கும் உண்டான புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல 4ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அப்ப 7ஆம் அதிபதி 8ல இருக்கிறதும், சுக்கிர பகவான் நீச்சம் அடைகிறதும், அப்ப உங்களுடைய மனைவியினுடைய உடல் நலத்துல ரொம்ப 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 அக்கறை எடுத்துக்கணும். 4ஆம் தேதிக்கு மேல புதன் பகவான் உங்க ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கிய ஸ்தானத்துக்கு வந்துடுறார். இப்ப நான் மாத ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் 9ஆம் இடத்திற்கு 7ஆம் அதிபதி வர்றதுனால, மனைவியினால, நண்பர்களால, வியாபாரத்துல எல்லாம் உங்களுக்கு ஒரு மிகச்சிறந்த ஒரு மாதமா இந்த மாதம் இருக்கும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 9ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரிய பகவான், 9ஆம் இடங்கிறது பாக்கியஸ்தானம், தந்தை, நெடுந்தூர பயணம், தந்தையினுடைய செல்வாக்கு, தந்தையினால வருமானம் எல்லாம். இது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம், பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானமும் இருக்கு. அப்ப பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலம் வாங்குறது, விற்கிறது, அதனால இருந்த பிரச்சனைகள், பாவம் பிரிக்காம இருக்கிறது, அதெல்லாம் இந்த காலகட்டத்துல ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும். ஆனாலும் சூரியன் 9ஆம் இடத்துல இருக்கிறதுனால, 9ஆம் இடத்திற்கு அதிபதியா இருக்கிறதுனால, அது காரகோ பாவம் ராசி அப்படிங்கிறதுனால அந்த சூரிய பகவானால 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு பலன் கிடைக்காது. ஆனா 17ஆம் தேதியிலிருந்து சூரிய பகவான் உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றாரு. 10ல ஒரு பாவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் தொழில் சிறக்கும். ஏற்கனவே அங்க புதன் பகவான் இருக்கார், இந்த கேது பகவான் இருக்கார். கேது 3, 6, 10, 11 சொல்லக்கூடிய உபசக ஸ்தானங்கள்ல பாவக்கரங்கள் இருக்கிறவங்க நன்மையைத்தான் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால அங்க சூரிய பகவான் வரனால 16ஆம் தேதிக்கு மேல உங்களுடைய வாழ்க்கை நிலை, நீங்க அது வரைக்கும் அனுபவிச்சு வந்த கஷ்டத்துல இருந்து விடுபடுறதுக்கு உண்டான நிறைய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஏன்னா குரு பகவான் உங்க அந்த 6ஆம் இடத்துல வந்து இருந்தாலும் உங்களுடைய ஜீவன ஸ்தானத்தை பார்க்கிறார். குரு பகவானுடைய பார்வை அங்க கேதுக்கும் சுக்கிரனுக்கும் சூரியனுக்கும் இருக்கிறதுனால நீங்க இதுவரைக்கும் பட்ட அந்த கஷ்டங்கள் எல்லாம் கொஞ்சம் மாறிடும். இருந்தாலும் மறுபடியும் கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்குது. 24ஆம் தேதிக்கு மேல புதன் தன்னுடைய சொந்த வீடான கன்னியில ஆட்சிக்கு போறாரு. புதன் ஆட்சி 10ஆம் இடத்துல, 10ஆம் இடத்து அதிபதி ஆட்சி. ஆனா அங்க கூட கேது இருக்கிறதுனால டாக்குமெண்ட்ல கவாலி நிலத்துல கையெழுத்து போடுறது, வங்கித்துறை இருக்கிறவங்க இவங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். புதன் கேது அப்படிங்கிறது காலி நிலத்தினால, வியாபாரத்துல, நண்பர்களால ஏதாவது ஒரு பிரச்சனை கொண்டாந்து கண்டிப்பா விட்டுரும். அதனால அந்த விஷயத்துல மட்டும் ஜாக்கிரதையா இருந்துக்குங்க. 17ஆம் தேதிக்கு மேல உங்க லாபஸ்தானாதிபதியான சுக்கிர பகவான் லாபஸ்தானத்திற்கு வந்து ஆட்சிக்கே வர்றார். அற்புதமான நேரம். ஆக புதன் பகவானும் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கிறதும், சுக்கிர பகவான் 18ஆம் தேதியில இருந்து லாபஸ்தானத்துல இருக்கிறதும் உங்களுக்கு பிற்பகுதி, இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய பிற்பகுதி மிகச்சிறந்த ஒரு யோகமான காலமாக இருக்கிறது. அடுத்தது தனுசு ராசிக்கான சந்திராஷ்டம தினங்கள் 26/9/24 மாலை 5 மணி முதல் 28/9/24 காலை 3:30 வரைக்கும் சந்திராஷ்டம தினங்கள். மூல நட்சத்திரத்திற்கான சுப நாட்கள் செப்டம்பர் 3, 8, 10, 15, 17, 19, 21, 23, 25, 27.
அசுப நாட்கள் செப்டம்பர் 1, 6, 14, 16, 18, 28. யோக நாட்கள் செப்டம்பர் 23, 20. இதுல சில தினங்கள் விடுபட்டிருக்கும். அவை மத்தியம பலன்களை கொடுக்கக்கூடிய நாட்கள். அதனால நம்ம அதை பெருசா எடுத்துக்க வேண்டியது இல்லை. நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் ராசியினுடைய அதிபதியான தட்சிணாமூர்த்தி வழிபாடும் நட்சத்திரத்தினுடைய அதிபதியான ஆஞ்சநேயனுடைய வழிபாடும் உங்களுக்கு எப்பவுமே காலம் பூரா உங்களுக்கு உறுதுணையா இருந்து உங்களை எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் விடுபட்டு கொண்டுட்டு போகும். நீங்க வணங்க வேண்டிய வீட்டுல வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு படம் அப்படின்னா ஆஞ்சநேயர் படம். பூராட நட்சத்திர கண்ணுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 1, 4, 9, 11, 14, 16, 19, 20, 22, 24, 26, 28. அசுப நாட்கள் செப்டம்பர் 2, 7, 15, 17, 18, 29. யோக நாட்கள் செப்டம்பர் 24, 26. பூராண நட்சத்திரத்துல பிறந்தவங்க வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடும் ஜம்புகேஸ்வரர் வழிபாடும் மிகச்சிறப்பு. நீங்க வைத்துக் கொள்ள வேண்டிய படம் 3 குரங்கு இருக்கிற மாதிரி படம் உங்களுக்கு மிகச்சிறந்த யோகத்தை வழங்கும். உத்திராடம் 1ஆம் நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கான 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 2, 4, 6, 10, 12, 15, 17, 20, 21, 23, 25, 27, 28. அசுப நாட்கள் செப்டம்பர் 3, 8, 16, 18, 19. யோக நாட்கள் செப்டம்பர் 25, 27. நீங்க உத்திராடத்துல பிறந்தவங்க வாங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டோடு விநாயகனுடைய வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே மிகச்சிறப்பு. நீங்க வீட்டுல அலுவலகத்தை வைத்துக் கொள்ள வேண்டிய படமும் விநாயகனுடைய படம் தான். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கிற வரைக்கும் எல்லா வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வாரி வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி. மீண்டும் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி.